கர்ம வீரர் காமராஜர் பிறந்த மண் இந்த விருதுநகர் மண். அம்மாவுக்குன்னு அவர் எதுவுமே செய்யலைங்க. அம்மாவை பத்தி கவலையே படலை. இந்த நாட்டை பற்றியும் மக்களை பற்றியும் நம்முடைய கல்வியை பற்றி மட்டுமே யோசித்திருக்கிறார். ஒரு நாள் அவங்க அம்மா இறந்து போயிட்டாங்க. காமராஜருக்கு செய்தி வருது, அம்மா செத்து போச்சு. காமராஜர் விருதுநகர்ல அந்த வீட்டில் வந்து உட்காந்துருக்கிறார். அம்மா இறந்துருக்கிறாங்க. அவர் தலையை மொட்டை அடிச்சிருக்கிறாங்க. வேட்டி மட்டும் கட்டி ஆகிருதியான தோற்றத்தோட அப்படியே நாற்காலியில் அப்படியே தலை குனிஞ்சு உட்காந்துருக்கிறார். உட்காந்துருக்கும் போது அவர் மனசுக்குள்ள எந்த எண்ணம்லாம் வந்திருக்கும்? இது வரைக்கும் நம்ம மக்கள், நாடு, இந்த ஊர் நல்லா இருக்கணும் இப்படியே ஓடிட்டோமே. அம்மா சாகும் போது என்ன நினச்சிருக்கோம்? நம்ம பிள்ளைக்கு ஒரு கல்யாணம் பண்ணலையேன்னு நினச்சிருக்கோம். சாகும் போதாவது பக்கத்தில் இந்த பையன் வந்து உட்காந்துருந்துருக்கலாம் அப்படின்னு நினச்சிருந்துருக்கோம். ஏதாவது ஒரு வார்த்தையாவது சொல்ல நினச்சிருக்குமோ? இதெல்லாம் தலைவர் மனசுக்குள்ளே ஓடி இருக்கும். அப்படியே தலை குனிஞ்சு உட்காந்துருக்கிறார். இப்போ இந்த வெட்டியா இருக்கிறார் இல்லையா, அவர் கையில் ஒரு சின்ன கிண்ணத்தை ஏந்தி கொண்டு முன்னாடி வர்றார். காமராஜருக்கு முன்னாடி வந்து, ஐயா சாவு காசு போடுங்க உங்க அம்மாவுக்கு அப்படின்னு கேட்குறார். பதறி போய் அந்த நாற்காலியில் கழட்டி போட்ட சட்டையை எடுத்து இந்த பாக்கெட்டுக்குள்ளே கையை விட்டு பார்க்குறாரு. ஒத்த பைசா கூட இல்லை. 9 வருஷம் தமிழகத்தின் முதலமைச்சராக இருந்தவர், அகில இந்திய காங்கிரசுக்கே தலைவராக இருந்தவர், 2 பிரதமர்களை உருவாக்கியவர். அவர் பாக்கெட்டில் அம்மா சாவுக்கு கொடுக்கறதுக்கு ஒத்த காசு கிடையாது. அப்படி கண்ணு கலங்கி அதிர்ச்சியா நிமிர்றார். பக்கத்தில் இருக்கிற நண்பர் டக்குன்னு தான் பாக்கெட்ல இருந்து ஒரு 10 ரூபாய் எடுத்து அந்த கிண்ணத்துல போடுறார். இப்போ வெட்டியான் சொல்றான், அந்த பணத்தை எடுத்து அந்த ஆள் கையிலேயே திருப்பி கொடுத்துட்டு, இந்த காசுக்காக நான் ஆசைப்பட்டு கையேந்தல, ஐயா கையால ஓரணா கொடுத்தா கூட காமராஜர் கொடுத்த காசுன்னு என் வீட்டில் பொக்கிசமா வச்சிருந்திருப்பேன், இந்த பாவிக்கு அது கூட கிடைக்கலையே என்று வெட்டியான் அழுத கதை காமராஜருக்கு மட்டும்தான் இந்த நாட்டில் உண்டு.